Oneplus அவங்களோட 13 சீரியஸில் 13S அப்படிங்கிற புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிசைன். கம்ப்ளீட்டாக ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6.32 inches தான் இதோட ஓவரால் டிஸ்பிளே சைஸ். அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1.5K ரெசல்யூஷன். டிஸ்பிளேக்காக இங்கே LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ப்ரோ XDR சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே. அண்ட் LTPO அப்படிங்கிறனால உங்களுக்கு 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளே வந்து நார்மல் பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 800 nitsம் ஹை பிரைட்னஸ் மோடில் 1600 nits வரைக்கும் போகும். கூடவே இந்த டிஸ்பிளேக்கு 100% வந்து DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்குது அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Elite தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR5X RAM ஆப்ஷனும் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. 256 அண்ட் 512GB ஆப்ஷன்ஸ். என்னதான் காம்பேக்ட் ஃபோனாக இருந்தாலுமே இங்கே பர்ஃபார்மன்ஸில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணலை. ஸோ கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸையும் பீக்லேயே வைக்கிறதுக்காக இங்கே 4400 mm2க்கான வேப்பர் கூலிங் சேம்பர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்ப்ளஸோட மெயின் ஹைலைட்டே வந்து அலர்ட் ஸ்லைடர் தான். பட் இங்கே அலர்ட் ஸ்லைடருக்கு பதிலாக இங்கே கஸ்டமைஸ்டு கீ ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை ரிங் பண்ண வைக்க முடியும், வைப்ரேட்டில் போட முடியும், ஈவன் சைலண்ட் மோடில் பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குயிக் ஆக்சஸ் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும், ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனி லிட்டியா 700 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒரு அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.0. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக உங்களால் 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் கிடையாது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5850 mAhக்கான பேட்டரி. என்ன தான் காம்பேக்ட் ஃபோனாக இருந்தாலுமே கொஞ்சம் பெரிய பேட்டரி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரிக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பைபாஸ் சார்ஜிங் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பவர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் பவரில் தான் ரன் ஆகுமே தவிர பேட்டரி ரன் ஆகாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது பேட்டரி டீக்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. நீங்கள் டேரெக்டாக பவரில் தான் சப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கணும். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஒன்ப்ளஸோட ஓன் UIயான ஆக்சிஜன் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஓப்போட கலர் OSலேருந்து டிபெண்ட் பண்ணது தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 6.0, Wi-Fi 7 சப்போர்ட். அண்ட் AI ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. சாம்சங்கில் இருக்க மாதிரியே AI கால் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான AI ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 54,999க்கும் டாப் அண்ட் வேரியண்ட் 12/512GB வேரியண்ட் 59,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலர், க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. OnePlus Nord Buds 3 இங்கே ஃப்ரீயாக வருது. அண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நோ காஸ்ட் EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக என்னென்னா லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் டிஸ்பிளேல ஏதாவது க்ரீன் லைன்ஸோ இல்லை பிங்க் லைன்ஸோ வந்துச்சுன்னா உங்களால் வாரண்ட்டி இல்லாத டைம் கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் ஃபோன் வேணும், அதுவும் பெட்டரான பேட்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கூட கம்பேர் பண்ணும்போது OnePlus 13S ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே தெரியும். தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா June 12லேருந்து உங்களால் அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
அமேசான், ஒன்ப்ளஸ் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ஒன்ப்ளஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.